அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நோன்பு பெருநாளை ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடின்றி அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் செய்துள்ள ஒரு உன்னதமான ஏற்பாடுதான் சதக்கத்துல் ஃபித்ர் எனும் பெருநாள் தர்மம். இது ஒரு கட்டாயக் கடமை. நோன்பு பெருநாள் தர்மம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமாக்கப்பட்ட கடமையாகும். அடிமைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் என அனைவரும் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். பேரீச்சம் பழம் அல்லது கோதுமையிலிருந்து ஒரு சாவு அளவு வழங்க வேண்டும் என்பது நபிகளாரின் கட்டளை. எப்போது நிறைவேற்ற வேண்டும்? பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பே இதை வழங்கிவிட வேண்டும். நபித்தோழர்கள் பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பே இதைக் கொடுத்து வந்துள்ளனர். ஏழைகள் மகிழ்ச்சியுடன் பெருநாளைக் கொண்டாட வேண்டும் என்பதே இதன் நோக்கம். எனவே, இன்றைய கால சூழலில் ஏழைகள் தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்ள சில நாட்களுக்கு முன்பே கொடுப்பது மிகவும் சிறந்தது. யாருக்கெல்லாம் கடமை? நோன்பு நோற்றவர்கள் தங்களின் நோன்பில் ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாகவும், ஏழைகளுக்கு உணவாகவும் இதை வழங்க வேண்டும். நோன்பு நோற்காத சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் சார்பாக அவர்களை பராமரிப்பவர்கள் இந்த தர்மத்தை செலுத்த வேண்டும். எதைக் கொடுக்கலாம்? நபிகளார் காலத்தில் அவர்களின் உணவாக இருந்த பேரீச்சம் பழம் மற்றும் கோதுமையை வழங்கினார்கள். நமது பகுதியில் அரிசியே பிரதான உணவு என்பதால் அரிசியை வழங்குவதே சரியானது. பணமாக கொடுக்கலாமா? அரிசிக்குப் பதிலாக அதன் விலையை பணமாக கொடுக்கலாம் என்பதே சரியான கருத்தாகும். பணமாக கொடுக்கும்போதுதான் ஏழைகள் தங்களுக்கு தேவையான குழம்புப் பொருட்கள் அல்லது ஆடைகளை வாங்கிக் கொள்ள முடியும். நாம் எந்த அரிசியை உணவாக பயன்படுத்துகிறோமோ அந்த அரிசியின் விலையை அளவுகோலாக கொண்டு பணத்தை வழங்கலாம். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சாவு வீதம் வழங்க வேண்டும். ஒரு சாவு என்பது நமது 2 கைகளை இணைத்து 4 முறை அள்ளினால் வரும் அளவாகும். இது தோராயமாக 2 கிலோ 800 கிராம் வரை வரும். உங்கள் பராமரிப்பில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக இந்த தர்மத்தை வழங்கி இறைவனின் அருளைப் பெற்றிடுங்கள்.